வணக்கம். இன்றைய வகுப்பில் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு 157 பற்றி பார்க்க போகிறோம். எத்தனையாவது அத்தியாயம்? 10வது அத்தியாயத்தை பார்க்க போகிறோம். இந்த அத்தியாயம் எதை பற்றி சொல்கிறது? சாட்சிகளை விசாரித்தல் பற்றி, ஆஃப் த எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் பற்றி. என்ன பிரிவிலிருந்து எந்த பிரிவு வரை இருக்கின்றது? 135 166 வரை உள்ளது. இதைதான் நாம் இப்பொழுது தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சாப்டரை இன்று நாம் பார்க்க இருப்பது 157வது பிரிவு. இந்திய சாட்சிய சட்டத்திலேயே 2 பேருக்கு ஒரு வெப்பனாக திகழ்வது 2 பிரிவுகள். ஒன்னு டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கு 145 கான்ட்ராடிக், அது நமக்கு டிஃபென்ஸ் கவுன்சிலா இருந்து முடிஞ்சிட்டு எடுத்துட்டோம். இந்த 157 ஒரு வெப்பனா இருக்கும். யாருக்கு? பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு குற்றத்துறை வழக்கறிஞர், as per 24 of CRPC படி. ஓகே, அவர் அதுதான் அப்பாயின்ட் பண்றாரு. then we will see later. அதே போல நடுவர் நீதிமன்றங்கள் சொன்னால் அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அவருக்கு வெப்பன் இதான் 157 தான். as per 25 of CRPC ல அவர்கள் அப்பாயின்மெண்ட் எல்லாம் அதை பார்க்க போறோம். அப்போ இந்த 157 எவ்வாறு நமக்கு டிஃபென்ஸ் கவுன்சில் ஆகிய நமக்கு எதிரியை காப்பாற்றுவதற்கு எவ்வாறு 141 லீடிங் கொஸ்டினை பயன்படுத்தி அவரை கான்ட்ராடிக்ட் செய்து நீதிமன்றத்தில் ஒரு சந்தேகத்தை வரவழைத்து அதன் மூலம் நாம் விடுதலை வாங்கி தருவது எவ்வாறு நாம் போராடுகிறோமோ அதே போல்தான் பேரிமெட்டீரியா. அதே போன்று இங்கே ஒரு கொடூர கொலை நடந்திருக்கும். அரசானது அந்த இன்ஸ்பெக்டர், இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் இருக்கல்ல, இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் 2X of CRPC ரெஃபரன்ஸ்ல, அவர் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு 173 subsection 2 of CRPC படி அதை எப்படி தாக்கல் செய்வார் என்றால், இதில் எப்படியாவது அவனுக்கு தண்டனை வாங்கியே தர வேண்டும் என்று அவர் அந்த 173 subsection 2வில் file a charge before the court. அவ்வாறு செய்கின்ற பொழுது அதில் அவர் எடுக்கின்ற அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் உரைங்க. 157 ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட், முந்தைய உரைகள் 161 subsection 3 எடுக்கப்பட்ட அந்த வாக்குமூலங்கள், அதை தான் நாம் எவ்வாறு கான்ட்ராடிக்ட் பண்ணும். இங்கே அதை கராபரேட், அவர் என்னென்ன LWs இருக்காங்கல்ல, அந்த 173 subsection 2வில் LWs இருப்பாங்க, அல்லது அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த குற்றப்பத்திரிகையில் அதை உறுதி ஊட்டுவதற்கு இந்த அரசு குற்றத்துறை வழக்கறிஞரும் அரசு உதவி குற்றத்துறை வழக்கறிஞரும் ஸ்பெஷல் பிபி அல்லது சிறப்பு, அது எந்தெந்த நீதிமன்றங்கள் அந்த வாதி தரப்பாக, அது உரிமையின் வழக்காக இருந்தால் யார் அந்த வழக்கை தாக்கல் செய்தார்களோ அவர்கள் இதை பயன்படுத்தி அதை உறுதி ஊட்டுவதற்காக ஏற்கனவே சொன்ன ஒரு உரையை இப்படி சொல்லிருக்காங்கல்ல, இவரை இப்படிதான் சொல்லிருக்காங்க, அடுத்தது இவரை இப்படிதான் சொல்லிருக்காரு. LW PW வராது, PW 1 இப்படிதான் சொல்லிருக்காங்க, PW 3 இப்படிதான் சொல்லிருக்காங்க. எல்லா PWஸும் என்ன PW 1 சொன்னாரோ, என்ன FIR இருந்ததோ, என்ன ஆஸ் பர் டிஃபெக்ட் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருந்ததோ அந்த 154 படி அது அனைவருமே சரியா சொல்லிருக்காங்க. ஐயா நீங்க பாருங்க, ஒருத்தர் கூட அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் கரெக்டா சொல்லிருக்காங்க, அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ், டேட் ஆஃப் அக்கரன்ஸ் சொல்லிருக்காங்க, அந்த எத்தனை காயங்கள் ஏற்படுவது கரெக்டா சொல்லிருக்காங்க. ஐயா PW 1 சொல்லிருக்காங்க, PW 2 சொல்லிருக்காங்க, PW 3 சொல்லிருக்காங்க. ஐயா அப்போ இவர்கள் கண்டிப்பாக இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு எந்தவித துளியும் there is no even a single benefit, mere benefit in this case. எந்தவித சந்தேகம் இல்லையா, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கட்டும். நம்ம சொல்லுவோம், ஐயா இந்த வழக்கை வாதி தரப்பில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கப்படவிருந்தால் அந்த சந்தேகத்தின் பலனை எதிரிக்கு வழங்கி அவரை விடுதலை செய்யுமாறு கேட்டுக்கொள்ள சொல்லுவார். இங்கே 157ல வாதித்தார் ப்ராசிக்யூஷன் சைட்ல என்ன சொல்றாங்க? ஐயா இந்த வழக்கை விசாரித்ததன் பேரில் அனைத்து அரசு தரப்பு சாட்சிகளும் அதை கராபரேட் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். ஒரு துளியும் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் கண்ணுற்ற சாட்சியும் சொல்லியிருக்கின்றார். அவருடன் சென்ற
சாட்சியம் சொல்லியிருக்கிறார். டாக்டர் அதான சொல்றாங்க, அந்த ஊண்டு டாக்டருக்கும் ஊண்டு கரெக்டா மேட்ச் ஆகுதுங்க. போஸ்ட்மார்டம் பண்ண டாக்டருக்கும் அந்த ஊண்டு சர்டிபிகேட் மேட்ச் ஆகுதுங்க. அதே மாதிரி எஃப்ஐஆர் போடுறது டைம் டிலேவே இருக்கு, கொஞ்சம் கூட டிலே இல்லைங்க. அக்கரன்ஸ் நடக்குது, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாம் அவர் அந்த 157 பயன்படுத்தி எவ்வளவுக்கு அளவுக்கு சாமர்த்தியமாக அந்த பிபியு ஏபியு வழக்கு நடத்துகிறார்களோ, எதுக்கு நீதிமன்றத்திற்கு சந்தேகத்தில் இடமில்லாமல் நிரூபித்து விட்டால் என்ன ஆகும்? அவருக்கு தண்டனை வழங்கப்படும். எனவேதான் இது 157 என்பது வெப்பன்ஸ் ஃபார் பிபி ஏபிபி ஸ்பெஷல் பி வாட்டர் உரிமை வழக்காக இருந்தால் அந்த தரப்பினர் வழக்கு சொல்கிற தரப்பினருக்கு இது மிகவும் ஒரு பயனுள்ள ஒரு பிரிவு. இது என்ன சொல்கிறது என்பதை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாலே இது எவ்வாறு நாம் நினைவு வைத்துக் கொள்ளலாம்? நம்ம எப்பவே சொல்லுவோம் 57, இப்ப 9 வந்தா பி ஆகும், 7 நான் எப்படி சொல்லிடுறேன், 7 எஃப் அப்படி வச்சுக்கிறேன். இங்க 157 எஃப் 7 இருக்குல்ல, இது அப்படியே 7 இது எஃப் இப்படி திருப்பி போட்டா எஃப் ஆகிக்கலாம். ஃபார்மர் அப்படி ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட் முந்தைய உரை அப்படின்னா 167 அல்லது இதற்கு முன்னால் நீதிமன்றத்தில் சாட்சி சொல்றதுக்கு முன்னால் அவர் யாரிடமாவது கொடுக்கப்பட்ட உரையை கலவரம் பண்ணலாம். சரி, அடுத்தது இதற்கு பண்ணா ஃபேக்ட், எதை பத்தி? அந்த சம்பவம் நடந்த நிகழ்மையை பற்றி இருக்க வேண்டும் அந்த ஸ்டேட்மெண்ட். ஓகே, இதை போட்டா 7 இருக்குல்ல, இந்த 7 எல் போடுமா, எல்ல மாத்தலாம், எல் திருப்பி போட்டு எல் லேட்டர் லேட்டர் அப்படி இன்னொரு 7 வரும். அது பாத்தீங்கன்னா டெஸ்டிமனி வரும். நம்ம டீ சொல்லுவாங்க டெஸ்டிமனி. இந்த மாதிரி இந்த இதை மறக்க, அதாவது 57 பாத்தீங்கன்னா 7777 7 ஃபர்ஸ்ட் ஃபார் ஃபார்மர், செகண்ட் ஃபார் ஃபேக்ட், செகண்ட் அடுத்து ஃபார் லேட்டர் டெஸ்டிமனி. அப்போ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விட்னஸ் மே பி ப்ரூவ்ட் டு corroborate later testimony as to same fact. இங்கிலீஷ்ல கேப்ஸ். ஓகே, இந்த இங்கிலீஷ் அதுலயே அடங்கிற எல்லாமே லேட்டர் டெஸ்டிமனி, ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட், ஃபேக்ட் எல்லாமே இருக்கும். இப்போ இதுல இருக்கின்ற ஒரு 4 பாயிண்ட் மட்டும் நீங்க ஞாபகம் வச்சா போதும். 157 என்ன சொல்கிறது இந்திய சாட்சிய சட்டத்தில் என்று. ஏனென்றால் இந்த நேரத்தில் நாம் டிஃபென்ஸ் கவுன்சில் என்ன சார் வேலை இருக்கீங்க, அவர்தான் கொராபரேட் பண்ண போறாருன்னா நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் ஏற்கனவே பார்த்திருக்கோம் 141 அவர் இங்க யூஸ் பண்ண முடியாது சீப்ல. அதை பார்க்கணும். லீடிங் கொஸ்டின் ஏதாவது கேட்காமல் இருக்காரா என்பதை பிபிஓ ஏபிபிஓ அல்லது யார் வழக்கு தாக்கல் அவர்களை நாம் பார்த்துக் நம்முடைய கடமை. ஓகே, இப்ப என்ன சொல்கிறது என்று 4 பாயிண்ட் சொல்றா. முதல் பாயிண்ட், சாட்சி ஒருவரின் வாக்குமூலத்திற்கு உறுதி ஊட்டும் பொருட்டு, உறுதி ஊட்டம் அல்லது ஒத்துழைத்தல், இதான் கொராபரேட். ஏற்கனவே ஒரு சாட்சி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த சாட்சியை அவர் சொன்னதை அப்படியே இவரும் சொன்னால் அப்படின்னு அர்த்தம். ஆமாங்க நடந்திருக்குமா, அவர் ஒண்ணு சொல்லி இவர் ஒண்ணு சொன்னாலும் அது நமக்கு. அப்போ இந்த 157 என்ன இருக்கணும், ஏற்கனவே சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அதை உறுதி ஊட்டுவதற்கு அதை ஸ்ட்ரென்த் பண்றாங்க. ஆமா பீரியட் 1 சொல்லிருக்காரு, அப்ப பீரியட் 2 சூப்பர், பீரியட் 2 சொல்லிட்டார் என்று உறுதி ஊட்டுவம் பொருட்டு ஒரு நிகழ்மை சம்பந்தமான அத்தகைய சாட்சியால் அந்த நிகழ்மை ஏற்பட்ட எப்ப சொல்லிருக்கணும் அந்த ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் எப்ப உறுதி ஊட்டணும், எந்த செய்தி சங்கதி என்று சொன்னால் அந்த சாட்சி எதை சொல்லணும்னு சொன்னா அந்த காலத்தில் அதே நேரத்தில் எப்போ அந்த சம்பவம் நடந்த ஒரே நிகழ்மையாக இருக்குது, ஒரே சமகாலத்தில் அந்த சம்பவம் நடைபெற்ற போது இருக்கின்ற அந்த காலத்தில் இருக்கின்ற அந்த சகதிகளை அல்லது அந்த கால வாக்கில் அல்லது இதான் இம்பார்ட்டன்ட். அடுத்தது இது இம்பார்ட்டன்ட் என்னவென்றால் அந்த நிகழ்மையை விசாரணை செய்ய சட்டப்படியான தகுதி வாய்ந்த எந்த அதிகாரியின் முன்பும் செய்யப்பட்ட முந்திய உரை எதுவும், இதான் லீகலி அதாவது என்டைட்டில் டு டேக் இல்லைன்னா அத்தாரிட்டி, அவர்தான் சட்டப்படி ஒருவருக்கு. இப்ப யாரது இந்த வழக்கு வந்து விசாரிக்கிறான்னு இப்போ வழக்கு விசாரி யார் விசாரிப்பாரு, புலன் விசாரணை அதிகாரி as per 157. அதுவும் இங்க 157 அதே மாதிரி 151 சிஆர்பிசில ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன், இல்ல பவர் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் டு இன்வெஸ்டிகேட் த கேஸ்.
அந்த வழக்கை விசாரிப்பதற்கான ப்ரொசீஜர் எவ்வாறெல்லாம் வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்று 157 சொல்லல. இந்த 157 சிஆர்பிசி படி யார் அந்த வழக்கை புலன் விசாரணை செய்கிறாரோ அவர் முன்னால், அதான் இவர் தான் தகுதி வாய்ந்த விசாரணை செய்ய. இப்ப சப்போஸ் எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டி ஆக்டா இருக்கு, அதுல யார் தகுதி வாய்ந்த விசாரணை அதிகாரி? மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளர், டெபுட்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பி சொல்லுவோம். அப்போ அந்த உரை எவ்வாறு இருக்க வேண்டும்? ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் யார் முன்னால் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட் கிடையாது. இஸ் காம்பிடன்ட் பர்சன், அவரு லீகல்லி காம்பிடன்ட் பர்சனா இருக்கணும். சட்டப்படி தகுதி வாய்ந்த ஒரு நபர் முன்னால் கொடுக்கப்பட்ட உரை என்றால், இப்ப இங்க எஸ்சிஎஸ்டி என்று சொன்னால் அது டிஎஸ்பி முன்னால் கொடுக்கப்பட்ட உரையாக இருக்க வேண்டும். ஒரு மர்டர் கேஸ் என்றால் இன்ஸ்பெக்டராக அந்த புலனாய்வு செய்கின்ற அதிகாரியாக இருக்க வேண்டும். அல்லது ஒரு பெட்டி கேஸ் இருந்தாலும் எஸ்ஐ கூட இன்வெஸ்டிகேஷன் வரலாம். அப்போ தகுதி வாய்ந்த ஒரு புலன் விசாரணை செய்கின்ற அதிகாரி முன்னால் கொடுக்கப்பட்ட உரைதான் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட். அந்த உரை தகுதி வாய்ந்த எந்த அதிகாரி முன் கொய்யப்பட்ட முந்தைய உரை எதுவும் மேற்கொள்ளலாம். அப்போ இதான் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட். அப்போ இந்த வழக்கை பிபி அவர்களோ ஏபிஎஃப் அவர்களோ நிரூபிக்க வேண்டும் என்றால் அந்த முந்தைய உரையை என்ன பண்ணும்? லேட்டர் டெஸ்டிமனி, பிந்தைய உரை. லேட்டர் டெஸ்டிமனி சொன்னாங்கல்ல, பிந்தைய உரையை கொண்டு போகணும். எப்படி? கராபரேட் லேட்டர் டெஸ்ட் ஆஸ் டு சேம் ஃபேக்ட். அதற்கு பின்னால் சொல்லுகின்ற அந்த உரையை கொண்டு அதை உறுதிப்படுத்தி மெய்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அடுத்து இப்பொழுது இந்திய சாட்சிய சட்டம் 157க்கு எந்தெந்த சட்டங்களில் என்னென்ன பிரிவுகள் தொடர்புடையதாக இருக்கின்றன என்பதை பற்றி பார்க்க போகிறோம். முதலாவதாக சாட்சிய சட்டத்தில் எந்தெந்த பிரிவுகள் இதற்கு தொடர்புடைய பிரிவுகள் பார்க்க போறோம். முதல்ல 155 சப்செக்ஷன் 3 ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், இது தொடர்புடையது. 6 ஆல்ரெடி நம்ம எடுத்துருக்கோம் கிளாஸ், ரெசிடெஸ்ட் ஒன்றிய செயல், எக்ஸம்ஷன் ஃபார் ஓரல் எவிடன்ஸ் இருக்கு. ஓகே. 7 பாத்தீங்கன்னா அக்கேஷன் காஸ் எஃபெக்ட். ஓகே. 8னா 8 மோட்டிவ் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். மோட்டிவ் preparation கான்டாக்ட். 9னா டிப் ஆரம்பிச்சா போதும். டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பீரியட், அடையாள அணிவகுப்பு நடத்துதல். 14 ஸ்டேட் ஆஃப் மைண்ட், மனநிலை பற்றியும். அந்த பாடி, உடல் ரீதியாக அது பாடி ஃபீலிங், அது நான் வச்சுக்கலாம். 33 என்ன சொல்லியிருந்தால் சப்ஸ்குவெண்ட் ப்ரொசீடிங். ஓகே. 32 மரண வாக்குமூலம், டையிங் டிக்ளரேஷன் பற்றி பேசுகிறது. 24 சாட்சியில் என்ன சொல்லுது? கன்ஃபெஷன் பை த்ரெட், பிராமிஸ், இன்டியூஸ்மெண்ட். அதாவது ஒப்புதல் உரையை இவ்வாறெல்லாம் தூண்டுதல் செய்தோ அல்லது மிரட்டியோ அல்லது ஒரு வாக்குறுதியை மூலமாக பெறுதல். ஓகே, இதெல்லாம் நிலவரம். இப்ப அடுத்து சிஆர்பிசியில் என்னென்ன பிரிவுகள் தொடர்புடையதாக இருக்கிறது? சிஆர்பிசி 1973 157 ப்ரொசீஜர் ஃபார் இன்வெஸ்டிகேஷன். இதுல இன்வெஸ்டிகேஷன் முடிச்ச அப்புறம் தான் இந்த 173 சப்செக்ஷன் 2 படி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. அதன் அடிப்படையில் தான் நாம் இந்த 161 சப்செக்ஷன் 3 ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இதுதான் வரும். அப்போ இது தொடர்புடையது. 161 அது தொடர்புடையது. என்ன ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார்கள், காவல்துறையினர் ஸ்டேட்மெண்ட் எடுக்கின்ற 161 தான். சப்செக்ஷன் 3 தான் நமக்கு கராபரேட்டுக்கு கான்ட்ராக்ட் யூஸ் ஆகும். இங்க வந்து கராபரேட்டுக்கு யூஸ் ஆகும். 162 என்பது ஸ்டேட்மெண்ட் நாட் டு பி சைன்டு. அந்த வாக்குமூலத்தில் கையெழுத்து, நான் இப்ப வாக்குமூலம் சாட்சி கொடுக்கறேன்னா அது கையெழுத்து போடணும்னா கையெழுத்து போட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்றது 162. 164 தெரியும், எனி ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னால கொடுக்கின்ற கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட், ஒப்புதல் உரை அல்லது வாக்குமூலத்தை பற்றி சொல்கிறது. 202 இந்த பிரைவேட் கம்பெனியில் வரும். 200, 201, 202, 203 அதாவது போஸ்ட்பான்மெண்ட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் ப்ராசஸ். ஓகே. 288 எதை பற்றி சொல்லுது என்றால் ரிட்டர்ன் ஆஃப் கமிஷன். இது சிஆர்பிசி படிக்கிறது. சிபிசியில் சிவில் ப்ரொசீஜர் கோட் 1908 ஏதாவது இந்த 157 இந்திய சாட்சி சட்டத்திற்கு தொடர்புடைய பிரிவு இருக்குதா சொன்னால் இருக்கின்றது. ஆர்டர் 26 எதை பற்றி சொல்கிறது? கமிஷன் பற்றி சொல்லும். அதுல ரூல் 10 இருக்குல்ல, அந்த ரூல் 10 எதை பற்றி சொல்கிறது? ப்ரொசீஜர் ஆஃப் கமிஷன் பற்றி சொல்லும்.
சரி, இது முடிந்த பிறகு இப்போ ரயில்வே ப்ராப்பர்ட்டி அன்லாஃபுல் பொசிஷன் ஆக்ட் 1966 இருக்கு. இது செக்ஷன் 9ல சொல்லிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்க? இந்த 9 படி இந்த 157 படி கராபரேட் உறுதி ஊட்டலாம் என்று சொல்லியிருக்கோம். ஓகே, இது முடிஞ்சது. ஓகே, இந்த 1966 ரயில்வே இந்த ஆக்ட் எப்படி 1960 ஞாபகம் வச்சிருக்கோம்னா, நான் இதெல்லாம் கிளாஸ் சொல்லிருக்கேன், இது ஞாபகம் வச்சுங்க. இந்த 6 போட்டு பாருங்க, ஒரு 6 போட்டுட்டீங்க. ஓகே, இது 6. இப்ப ரெண்டாவது 6 போடணும். ரயில்வே தண்டவாளம் மாதிரியே வரும் பாருங்க. அப்போ 1966 ஆயிடும். 1966 இந்த ரயில்வே பேரலா போகும். அந்த 1960 என்பதை நீங்கள் ஞாபகம் வைக்கலாம். இப்ப அடுத்து நாம் இதற்கான வழக்குகள் என்னென்ன டிசைட் செய்திருக்கிறது என்பதை பார்ப்போம். முதலாவது வழக்கு சந்தர் கலா வர்சஸ் ராம் கிஷன், ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1985 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1268. இதை நான் அப்படியே சொல்றேன், நோட் பண்ணீங்க. Though the narration of complainant about the incident to some of her colleagues is not res geste and hence not admissible under section 6 of Indian Evidence Act 1872. Okay. If the same was corroborated by her colleagues, it is admissible under section 157 Indian Evidence Act. என்ன சொல்றாங்க? ஒரு கலிக்கு அவருடன் பணிபுரிகின்றவர்களுக்கு நடைபெற்ற அந்த சம்பவத்தை பற்றி இந்த புகாரில் நேரடி செய்தெல்லாம் நடந்தது என்று சொல்லுகிறார். ஆனா இது செக்ஷன் 6 ரெஸ்கேஸ்ல வருமா என்று சொன்னால் வராது. ஆனால் அந்த கலிக்கும் அதை கராபரேட் செய்தார்கள் சொன்னால் as per 157 அட்மிசிபிள் சொல்லுது. ஓகே, சரி. அடுத்து நிஷன் அலி வர்சஸ் ஸ்டேட், ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1957 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 366. இந்த வழக்கு எதை பற்றி சொல்கிறது சொன்னால், நோட் பண்ணீங்க. The FIR cannot be utilized to contradict or corroborate any witness other than the maker under section 145 or 157 of Indian Evidence Act. என்ன சொல்றாங்க? FIR யார் தயார் செய்தார்கள்? FIR யார் போட்டாங்க? ஸ்டேஷன்ல இப்ப FIR போட்டுருக்காங்கல்ல, as per 154 CRS படி FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்திருப்பார்கள். அந்த யார் அந்த FIR பதிவு செய்தாரோ அவரை சாட்சியமாக வைத்துதான் அந்த FIR இருப்பதை எதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம்? as per 145 கான்ட்ராடிக்ட்க்கும் as per இப்போ நடத்துற 157 வந்து கொராபரேஷனுக்கும் பயன்படுத்தலாமே தவிர மற்ற சாட்சிகளை வைத்து அந்த FIR முரண்படுத்தவோ அல்லது உறுதியூட்டவோ செய்யக்கூடாது என்று சொல்கிற வழக்கு இது. ஓகே, அடுத்து மூன்றாவது வழக்கு பர்கத் அலி வர்சஸ் கிரவுன் 1916. Previous statement of an accomplice may be proved under this section and may be corroborated. accomplice இல்ல, உடன் குற்றவாளி இருக்கல்ல, அந்த குற்றவாளியினுடைய previous statement கூட இதுக்கு பயன்படுத்தலாம். corroborate உறுதி ஊட்டுவதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கிற வழக்கு இது. ஓகே, நான்காவது மோட்டி சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1954 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 900. இந்த வழக்கு எது சொல்கிறதா நோட் பண்ணீங்க. when a statement of a witness in court is not believed, his former statement cannot be used in support of the evidence of other prosecution witnesses. இப்போ நீதிமன்றம் ஒரு சாட்சி ஒருத்தன் கொடுக்கிறான். அந்த சாட்சியை நீதிமன்றம் அவனை நம்பவில்லை என்றால் ஏற்கனவே அவன் கொடுத்திருக்கின்ற previous statement அதை வைத்து கராபரேட் செய்ய முடியுமா, ப்ராசிக்யூஷன் சப்போர்ட் பண்ண முடியுமா என்றால் முடியாது என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து இப்பொழுது ஐந்தாவது வழக்கு ரங்கையன் வர்சஸ் இன்னாசி முத்து முதலி, ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1956 மெட்ராஸ், பேஜ் நம்பர் 226. இதை நோட் பண்ணீங்க. அதாவது where the document contains recitals and it is not between the parties to a suit, if the executant
of the document is examined as a witness, the recitals contained therein may be used to corroborate his testimony under section 157 Indian Evidence Act. இந்த வழக்கு என்ன சொல்றது சொன்னால், டாக்குமெண்டில் அடங்கி உள்ள அந்த வாசகங்கள் இந்த பார்ட்டி சூட் இருக்காங்கல்ல, ரெண்டு பேருக்குமே சம்பந்தம் இல்லாத வாசகமாக இருக்குது. ஆனால் அதை டிராப்ட் ஆச்சுன்னா அவனை சாட்சியாக விசாரிக்கப்படுகின்றது. அவன் விசாரிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஆவணத்தில் அடங்கியுள்ள வாசகத்துக்கும் இவன் சாட்சி சொல்லுகின்ற பொழுது அதை கராபரேட், அந்த வார்த்தையோடு கராபரேட் செய்யலாம் என்று சொல்லுகின்ற வழக்கு இது. ஓகே. ஆறாவது வழக்கு ஷேக் ஜாகிர் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1983, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 911. இதை நோட் பண்ணி இந்த வழக்கு என்ன சொன்ன, a statement made by the victim prosecutrix to her husband immediately after the incident is admissible as a formal statement of the witness under section 157 to corroborate her testimony later as to the same fact. என்ன வழக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, ப்ராசிக்யூட்டர் தெரியும், விக்டிம் அதாவது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணு ஒரு சம்பவம் நடந்த உடனடியாக அவருடைய கணவரிடம் சென்று சொல்கிறார். இமிடியேட்லி ஆஃப்டர் இன்சிடென்ட் முடிஞ்சோன்னு சொல்றார் உடனடியாக. இஸ் அட்மிசபிள் as a formal statement ஆக அதை ஒத்துக்கொள்கிறார்கள். formal statement of the witness under section 157. அப்ப என்ன பண்ணலாம், corroborate பண்ணலாம். corroborate as testimony later as to the same fact. அதே சம்பவம் இருப்பதால் அது 157 படி அது corroborate செய்யலாம் என்று சொல்கிறது. ஓகே. இப்ப அடுத்து மத்சோடன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1983, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 126. இது நோட் பண்ணீங்க. where a person made a DD, dying declaration, but later survived that statement in the DD is admissible under section 157, though not under section 32 Indian Evidence Act. Such statement can be used for purpose of corroboration. இப்போ ஒரு பெண் இறக்கும் தருவாயில் ஒரு மரண வாக்குமூலத்தை கொடுக்கிறார், ஆனா இறந்து விடவில்லை. அப்ப இதெல்லாம் 32 ட்ரீட் பண்ண முடியுமா? அதை பண்ண முடியாது. அப்படி என்றால் என்னவாக அந்த வாக்குமூலத்தை ட்ரீட் செய்ய முடியும் என்றால் படிச்சிடறா. அப்போ 157 அட்மிசபிள் சொல்றாங்க. ஓகே. அடுத்து எட்டாவது வழக்கு ஃபேம் நல்லா வாம் ராஜ்குமார் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஆல் இந்தியா ரிப்போர்ட் 1952, பஞ்சாப், பேஜ் நம்பர் 340. ஓகே. இதை நோட் பண்ணீங்க. அதாவது plaintiff in a previous suit can be described as a previous statement of a witness when the plaintiff comes to give evidence in a court in another matter. He can be corroborated with the statement in plain in the previous suit. இந்த வழக்கு என்ன சொல்றதுன்னா, ஏற்கனவே ஒரு plaintiff என்பது ஒரு previous statement தான் சொல்றாங்க. இப்ப ஏற்கனவே ஒரு வழக்குல ஒரு previous statement இருக்குது. இப்ப இன்னொரு வழக்குக்காக in another case he come சாட்சியாக இன்னொரு வழக்காக வருகிறார் என்று சொன்னால், அவரை ஏற்கனவே plaintiff இருக்குல்ல, அந்த previous statement இதை இப்போ அந்த கேஸோட corroborate செய்ய முடியுமா? as per 157 முடியும். ஸ்டேட்மெண்ட் இன் பிளைன் இந்த previous suit முடியும் சொல்கிறார்கள் இந்த வழக்கு. அடுத்து ஒன்பதாவது வழக்கு சசி ஜனா வர்சஸ் காதல் ஸ்வைன், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 2004, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1492. இந்த வழக்கு நோட் பண்ணீங்க. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் எ ப்ராசிக்யூஷன் விட்னஸ் rendered during in the course of enquiry under section 202 CRPC can be used to corroborate only his own evidence during trial and not the evidence of other witnesses. அதாவது ஒரு அந்த பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல ஒரு வழக்கு விசாரணை ட்ரையல் நடக்க வருகின்ற பொழுது 202 படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கின்ற பொழுது இதை அவருடைய his own evidence தான் corroborate பண்ண முடியுமே தவிர மற்ற சாட்சிகளை வைத்து corroborate பண்ண முடியாது என்று சொல்லுகிறது வழக்கு. ஓகே. சரி, இப்போ ஒன்பதாவது வழக்கு ராமேஷ் ராய் யாதவ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார், AIR 2006, சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 201.
இத நோட் பண்ணிங்க. மர்டர் கேஸ். Witness hearing the gunshot reached the spot, saw the deceased lying on the ground. Brother of the deceased told him that accused had killed his brother, held that though witness not seen the incident, is evidence admissible under section 157 to corroborate eyewitness. இது என்ன சொல்றதுன்னு சொன்னா, ஒருத்தன் ஒரு கன்ஷாட் துப்பாக்கி சத்தம் கேட்டவுடன் ஓடி போறான். எங்க துப்பாக்கி சத்தம்னு ஓடி போய் பார்த்த போது அந்த இடத்துல ஒருத்தன் செத்து கிடக்குறான். அப்போ அவனுடைய பிரதர் ஓடி பார்த்தான். அவன் பிரதர் சொல்றான், இந்த அக்யூஸ்ட் தான் இவனை துப்பாக்கியால் சுட்டு கொன்று விட்டான்னு சொல்லுகிறான். அப்படி என்றால் இவன் ஓடி பார்த்தவன், இவன் கண்ணால் அதை சுட்டதையும் பார்க்கல, அவன் எப்படி இருந்தாலும் பார்க்கல. ஆனா அவன் பிரதர் சொல்லிதான் கேட்குது இவனுக்கு, நாட் சீன் த இன்சிடென்ட். ஆனால் as per 157 படி அவன் ஐ விட்னஸ். ஏன்னா அவன் பிரதர் வந்து அங்கேயே இருக்கிறான், அந்த சம்பவம் சுடும்போது இருக்கிறான், பார்க்கிறான், இந்த அக்யூஸ் தான் சுட்டான் தெரியுது. இந்த ஓடி போய் பார்த்தான்ல, அவனை எப்படி பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால், அந்த ஐ விட்னஸுக்கு கொராபரேட் as per 157 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அவனுக்கு உறுதியூட்டும் சாட்சியாக பயன்படுத்திக் கொள்ள அட்மிசபிளான சாட்சி என்று சொல்கிறதா இந்த வழக்கு. அடுத்து 10வது வழக்கு என்ன சொல்றது பார்ப்போம். ஜே.ஏ. டாபன் வர்சஸ் கைர் உல் நாசா, ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1970, டெல்லி, பேஜ் நம்பர் 205. நோட் பண்ணுங்க. ரிப்போர்ட் ஆஃப் எ கமிஷனர் appointed to inspect and submit a report can be relied on as corroborative evidence of the inspection when he is examined in a court. இப்போ நீதிமன்றத்தின் மூலமாக ஒரு இடத்தை ஆய்வு செய்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுமாறு கேட்டாங்கல்ல, அப்படி அவர் அந்த இடத்துக்கு சென்று அந்த இடங்களை எல்லாம் பார்த்து அதனுடைய ரிப்போர்ட்டை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கிறார். இதை கொராபரேட்டிவ்க்கு பயன்படுத்த முடியுமா என்றால் முடியும் என்று சொல்கின்ற வழக்குதான் இது. எவிடன்ஸ் கேன் பி பண்ணலாம். ஓகே. அடுத்து தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பஞ்சாப் வர்சஸ் விஸ்வஜித் சிங், ஆல் இண்டியா ரிப்போர்ட் 1987, பஞ்சாப் அண்ட் ஹரியானா, பேஜ் நம்பர் 126. இதை நோட் பண்ணுங்க. ஈவன் வேர் எ ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் was recorded by a person or court not having jurisdiction, it can still be made use of for purpose of section 145, 155 and 157 of Indian Evidence Act. அதாவது ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்கிறார் ஒரு பர்சனோ அல்லது நீதிமன்றத்தின் மூலமாக அது வாக்குமூலத்தை பதிவு செய்கின்றதுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அவனுக்கு. ஆனால் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் செய்யப்பட்ட அந்த வாக்குமூலத்தை எதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால், கான்ட்ராடிக்ட் as per 145 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் or 155 இம்பீச், அந்த நாணயத்தை தாக்குதல் அதற்கும், மற்றும் 157 கொராபரேட்டிவ் பண்ணுவதற்காகவும் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். ஜூரிஸ்டிக்ஷனே இல்லாமல் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்திருந்தால் கூட நீதிமன்றத்தாரோ அல்லது வேறு ஒரு நபர்களால் என்று சொல்கின்ற வழக்கே இது. ஓகே. இப்போ நம்ம 157 அந்த செக்ஷனை பார்த்தோம். ஆனால் இந்த வழக்குகள் எல்லாம் பார்த்த பிறகுதான் இந்த 157 எதற்காக பயன்படுத்தலாம், எந்த நேரத்தில் பயன்படுத்தலாம், எப்பொழுது இது கொராபரேட்டிவாக பயன்படுத்த முடியும், எதையெல்லாம் ஃபார்மல் ஸ்டேட்மெண்ட் எப்பொழுது என்பதை எல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அதனால நீங்க கேட்டீங்களே, சார் ஏன் சார் இவ்வளவு கேஸ் லாஸ் சொல்றீங்க? கேஸ் லாஸுடன் இருந்தால்தான் நாம் எப்பொழுது 157 அட்ராக்ட் ஆகும், எப்பொழுது பயன்படுத்த என்பதை புரிந்து கொள்ள முடியும் என்பது. ஓகே. இப்போ நேத்து 156 எடுத்தல இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல, நீங்க உங்க மனசுல இப்ப கேள்வி இருக்கு, என்ன கேட்கல என்ன யாரும், ஆனா உங்க மனசுல இப்ப கேள்வி இருக்கும், சார் அவன் வந்து ஏன் டிராயிங் அக்காமடேட் சொன்னீங்கல்ல, ஆனா ஒருத்தம் போனா வந்தான்னு சொன்னீங்கல்ல, நான் ஒண்ணும் இல்ல, அந்த பைக் பின்னால இன்னொருத்த உட்கார்ந்துருந்தான். ஏன்னா அக்காமடேஷன் என்பது கூட்டு கொட்டுவாரி, அப்ப இன்னொருத்தர் இருக்குன்னு அந்த பைக்கு பின்னால உட்கார்ந்து அக்காமடேஷன். ஓகே. பைக் ஒருத்த ஓட்டமான 2 பேர் தான் போறானுங்க. எனவே அந்த கூட்டு குற்றவாளிகளுடைய அது 156 வழக்கம் போல் நாம் எப்பொழுதும் முடிக்கின்ற பொழுது சொல்வது வழக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 இந்த 157 என்ன கூறுகிறது என்றால், குவாலிஃபிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஸ் கவர்னர்.
ஆளுநர் நியமனத்திற்கான தகுதிகள். ஒரு மாநிலத்தினுடைய கவர்னராக அவர் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டும் என்று எந்த ஆர்டிகல் இந்திய அரசியல் சட்டம் 1950 சொல்லுகிறது சொன்னால் 157 என்று கூறி அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.